விஜிலி ரமேஷ் அவர்கள் வீடு ஒன்று கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னும் அந்த ஒரு வீட்டை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு முன்னாடாகவே அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜிலி ரமேஷ் அவர்கள் சமீபத்தில் உடல்நல குறைவு காரணமாக இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அவருக்கு இப்போ தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த கஷ்டங்கள்லாம் போகி நல்லபடியாக படங்கள்லாம் வந்துச்சு, நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் இந்த ஒரு டைமில் போயிட்டு அவர் இறந்துட்டாரே அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. அதை மேலும் அதிகரிக்கக்கூடிய விதமாக சமீபத்தில் தெரிய வந்திருந்தது என்ன அப்படின்னா, அவர் படங்கள் கமிட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆசைப்பட்டிருக்காரு. இவ்வளோ நாளாவுமே நம்ம வாடகை வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல வீடு கட்டி குடியேறணும், அண்ட் இப்போ தான் அதற்கான நேரம் வந்திருக்கு அப்படின்னு லேண்டு ஒன்று வாங்கியிருந்திருக்காரு. அந்த ஒரு லேண்டில் வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஐடியாலையுமே அவர் இருந்திருக்காரு. ஆனால் அதற்கான வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே தான் அவருக்கு உடல்நலம் முடியாமல் போயிருக்கு. லேண்ட் வாங்கிட்டாரு, ஆனால் வீட்டுக்கான பிளான் போட்டுட்டு இருக்கும் போதே அவருக்கு இப்படி உடல்நலம் முடியாமல் போயிருக்கு. இப்படியான கையோட அவர் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டாரு. கிட்டத்தட்ட 9 மாதம் அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தார். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்ததுனால அவரால் சரியாக அந்த வீடை கட்ட முடியலை. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் ஹாஸ்பிட்டலே தான் இருந்தார். சரியாகி வீட்டுக்கு வந்தார், மறுபடியும் நல்லாகிடுவார் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சோம். ஆனால் அதற்குள்ளாராகவே அவர் இறந்துட்டார். வாடகை வீட்டிலேருந்து எப்படியாவது நம்ம சொந்த வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு அவர் ரொம்பவே ஆசைப்பட்டிருந்திருக்காரு. ஆனால் அது நடக்காமே போயிருக்கு. அதற்குள்ளாராகவே அவர் இறந்துட்டார். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை நினைக்கும் போதே நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சினிமாவில் மிகப்பெரிய இடத்துக்கு வரதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அதுக்கு இன்னும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். அவருக்கு அந்த ஒரு யூடியூப் பிராங்க் மூலயமா அந்த அதிர்ஷ்டம் கிடச்சிச்சு. பல்வேறு படங்களும் பண்ணார். ஆனால் போதாத நேரம் குடிக்க அடிமையானதுனால அவரோட வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த ஒரு நியூஸை கேட்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அண்ட் அவர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு வீடே கட்டியிருந்திருப்பார். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, வேட்டையின் படத்தோட டப்பிங் பணிகள் ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்படிங்கிறத அஃபிஷியலாக அந்த ஒரு டீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் ஞானவேல் அவர்களோட இயக்கத்தில் வேட்டையன் படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு படம் அக்டோபர் 10ஆம் தேதி வரப்போகுது, தீபாவளி விருந்தா. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து பாலிவுட் பாஷாவான அமிதாப் பச்சன் அவர்கள் இருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் மலையாள சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கிய நடிகரான பகத் பாசில் அவர்கள் இருக்காரு. அண்ட் இந்த ஒரு படத்தில் ஏகப்பட்ட திரை நட்சத்திரங்கள் இருக்காங்க. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மறுபடியும் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்க போறாரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாரும் மத்தியிலையுமே இருக்கு. காரணம், இந்த படத்தோட டைரக்டர் ஜெய்பீம் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருந்தாரு. அது மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு. அந்த படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூட அப்படிங்கும் போது கண்டிப்பாக இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ படம் ஆரம்பித்த வேகத்திலே சர்ட்டுன்னு முடிச்சிட்டாங்க. இப்போ டப்பிங் பணிகள் போய்கிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் அவர்கள் அவரோட டப்பிங் போர்ஷனை ஒரே நாளில் முடிச்சிட்டாரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. இந்த ஒரு படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இப்பவே ஏறி இருக்கு. சூர்யா அவர்களோட கங்குவாவும் இந்த ஒரு படம் வேட்டையனும் ஒன்னா மோத போகுது. இந்த 2 படங்கள்ல எந்த படம் வெற்றியடையும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.